இப்போ தான் வந்திருக்காங்க, 6 மாதம் ஆகுது. ஓகே. ஆமாம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்கள் இன்னும் செய்ய வேண்டியிருக்கு. அதெல்லாம் செய்வாங்கன்ட்டு. ஆமாம், செய்துருவார் கண்டிப்பாக. கொஞ்சம் டைம் கொடுக்கணும், டைம் கொடுத்தா செய்வார். இப்போ தான் இப்போ புதுசாக வந்ததுனால படிப்படியாக தான் செய்ய முடியும். இப்போ அம்மா உணவுலாம் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஆமாம், கொஞ்சம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ போய் சாப்பிட்டோன்னா நல்லா நமக்கு பாதுகாப்பு வேணும். நம்ம பசங்க ஸ்கூல் போகிறாங்க, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு பாதுகாப்பு வேணும். எல்லாத்துக்கும் வேணும்மா. சின்ன பசங்க நம்ம விட்டு பொம்பளை பசங்க இருக்குது, எங்கள் பேரன் பேத்திங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும். தண்ணி இல்லாமல் இருந்தது, குழா தண்ணி. இங்கே பம்பு கேட்டாங்க, பம்பு போட்டு எனி டைம் எங்களுக்கு தண்ணி வருது. தண்ணி வசதி இருக்குது. கரண்ட்டு இதுவெல்லாம் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. ட்ரைனேஜ் மட்டும்தான் அது அப்பப்போ அடைச்சிக்குது. மழை பெஞ்சாலும் அடைச்சிக்குது. மண்ணுங்க போயிட்டு அதை கூப்பிடுறோம், வராங்க, வந்துட்டு அவங்க தண்ணி மட்டும் எடுக்கிறாங்க, அந்த மண் எடுக்க முடியல. இப்போ ப்ரைவேட்டாக விட்டுருக்காங்க இல்லையா, கார்பரேஷன் இது மாநகராட்சி, அந்த ப்ரைவேட்டில் அந்த மண் அள்ள மாட்டுறாங்க. கேட்டால் மண் கொட்டை இடம் தேடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவெல்லாம் அப்புறம் லாஸ்ட்டாக ஓட்டு கேட்க வரும்போது அவங்கக்கிட்ட நாங்கள் சொன்னோம், கண்டிப்பாக செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே ஆட்சி மாறிடுச்சு. நாங்கள் ஏழைங்க. எங்களுக்கு இந்த வீடு கட்டுறதுக்கு இல்லாத வசதி இல்லாத இருக்கிறோம். கூட வர கரண்ட்டு இல்லாமல், கரண்ட்டு போயிட்டு இந்த ஒயரால் இது போயிட்டுருக்கு. இது கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த தெருவுக்குள்ளே இந்த பிள்ளைங்க நடக்க முடியல, படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதிப்பாக இருக்குது. என்ன பாதிப்பு? பாதிப்புனா தான் கெஞ்சா இருக்கிறாங்க, குடி பிள்ளைங்க நடக்க முடியல, ரோட்டில் நடந்தால் பின்னாடியே போகிறாங்க வராங்க, ஒரே துன்பப்படுத்துகிறானுங்கன்ட்டு இருக்க. ஆனால் வெளியே கிளம்ப முடியல, கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. பசங்க ஒரு சைக்கிள், ஒரு லீவு நேரத்தில் வெளியே சைக்கிள் ஓட்ட முடியல, ஒரே கலட்டாக பண்ணுறாங்க. இதே தான் எங்களுக்கு தொல்லையாகுது. எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. மெயின் எங்களுக்கு நாங்கள் அந்த வருமானத்தை வச்சு தான் நாங்கள் வரி கட்டுறோம். அந்த வருமானம் இல்லைன்னா நாங்கள் வரி கட்ட முடியும். இந்த அவங்களுக்கு கேளுங்க, ஒரு வாட்டி அவங்க வீடு உள்ளே பூந்துட்டாங்க. அதான் குடிச்சிட்டு இப்படி போவாங்க, வருவாங்க, செய்வாங்க. சந்தோஷம்தான்ப்பா, நல்லது செஞ்சால் சந்தோஷம் தானே. இந்த வயசை சாத்திட்டாங்கன்னா 10 வயசாக போயிட்டு சண்டை நடக்கும். இது பெரிய பெரிய மேட்ரு நடக்கும், வேலைக்கு ஆகாது. அந்த வயசை போய் இருக்குதுனால நாங்கள் வேண்டோம். 40 வருஷமாக இருக்குது அந்த வயசை வழக்கில் சாதனம். இதுக்கு அந்த வயசோட சண்டை எதுவுமே இல்லையே, யாரும் எதுவுமே பிடிக்கலையே. 40 வருஷமாக இருக்குது அந்த வயசை. அந்த வயசை வேணுக்கா, அந்த வயசை திறக்கணும். ஆமாம், கோரிக்கை சொல்ல அந்த வயசை திறக்கணும். அந்த வயசை திறக்கணுக்கா.